மேனகா. மேனகான்னு பேரை வச்சவங்களுக்கு கூட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன? நெகட்டிவ் சைட்ஸ் என்ன? மேனகா அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை வந்து படிப்பு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க வெளியில தான் படிப்பாங்க. ஒரு வீட்டிலேயே இருந்து படிக்கக்கூடிய வீட்ல இருந்து போறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்காது. ஹாஸ்டல்ல தான் வந்து படிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வெளியூர் போய் படிக்கிறது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் இருப்பாங்க இவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இவங்க வாழ்க்கையில ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழல் வந்து நிச்சயமா வரும். வேளான்னு நீங்க நினைப்பாங்க, பட் இருந்தாலும் சூழல் வந்துடும். ஸோ அதனால வேலைக்கு போவாங்க. ஏன்னா படிப்பு ஏற்கனவே படிப்பு இருக்கிறதுனால சூழல் வந்துடும். வெளிநாட்டு திருமணங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொதுவாக வந்து இந்த எம்முங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இது கொடுக்கும். எம்முங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, அது ஆண்களுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், பெண்களுக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும். வெளிநாட்டுல தான் அவங்க வாழ்க்கப்படுவாங்க. அல்ல உள்நாட்டிலேயே ஒரு பையனை ஃபாதர் மதர் பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரி இவங்க தன்னுடைய வாழ்க்கையில கவனமா இருப்பாங்க. பர்த்தியாவுடைய வாழ்க்கையில ரொம்ப இது பண்ணிக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்ணா கூட அவங்க வந்து பெருசா அழட்டிக்க மாட்டாங்க. அது அப்படித்தான் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞான வாழ்க்கைங்கிற மாதிரி பெண்களுக்கு ஞான வாழ்க்கைங்கிறது வேற மாதிரியான வேலைகளை செய்யும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மற்றவர்களோட வாழ்க்கையில ரொம்ப அழட்டிக்காம வாழ்க்கையை எப்படி சிறப்பாக போட்டு என்னதான் டிஃபெக்ட் ஏற்பட்டாலும் அதை வந்து சமாளித்து வாழ்க்கையில வெற்றி பெறதுங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணமா இருப்பாங்க. கண்டிப்பா வந்து பெரிய உதாரணமா இருப்பாங்க. நீங்க நல்லபடியா பார்க்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஞானங்கள் பெறுவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில அந்த ஞானத்தை காமிப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையை உதாரண வாழ்க்கையா காமிப்பாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையா தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.